கட்டிய கணவனை கழுத்தை இறுக்கி கொண்டுட்டு தற்கொலை நாடகமாடி இருக்காங்க இங்க ஒரு மனைவி. தாலி கயிறு கொடுத்த கணவனை நைலான் கயிற்றால் கதை முடித்த கொடூரம் இது. தாலி கயிறின் மஞ்சள் நிறம் மாறாமல் கண்ணியமாக போஸ் கொடுக்கும் இவரை பார்த்து மண்மனம் மாறாத மாசற்ற மனைவி என்று நினைத்துவிட வேண்டாம். கணவனுக்காக கொலையும் செய்வாள் பத்தினி என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பத்தினியோ கள்ளக்காதலை கண்டித்ததால் கணவனையே கொலை செய்திருக்கிறார். கட்டிய கணவனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடி ஊரையே நம்ப வைத்துள்ளார். சென்னை கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன். 35 வயதாகிறது. இவர் கார் டிரைவராக வேலை செய்து வந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு சரண்யா என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்படுவது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்று இரவு 9 மணி அளவில் குடிபோதையில் வீட்டிற்கு வந்த மணிகண்டன் மனைவி சரண்யாவுடன் தகராறு செய்திருக்கிறார். அதன் பிறகு ஹாலில் சரண்யா மற்றும் அவரது 2 குழந்தைகள் படுத்து உறங்கிவிட குடிபோதையில் இருந்த மணிகண்டன் வீட்டில் உள்ள பெட்ரூமில் படுத்து உறங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து இரவு 11:30 மணியளவில் உறக்கத்தில் இருந்து எழுந்த சரண்யா பெட்ரூமின் கதவை திறந்து பார்த்தபோது மின்விசிறி மாட்டும் கொக்கியில் கணவர் தூக்கில் தொங்கியவாறு இருந்ததாக கூறப்படுகிறது. உடனே அலறி அடித்துக் கொண்டு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மணிகண்டனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் சரண்யா. அங்கே மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பி உள்ளனர். அதன் பிறகு மணிகண்டனின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்து இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மரணத்தில் சந்தேகமடைந்த மணிகண்டனின் அக்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடனே கொடுங்கையூர் போலீசார் மணிகண்டனின் வீட்டிற்கு வந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் மணிகண்டனின் உடல் மருத்துவர்கள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் மணிகண்டன் தூக்கிட்டு இறக்கவில்லை, கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர்.